ஹாய் சண்டே மார்னிங் எழுந்ததும் ஜீரா வாட்டர் போட்டு குடித்தாச்சு. ஃபார்ம்லிங்கிற டேட் பவுடர் வந்து ஒன்று வாங்கியிருந்தேன் ஸ்விக்கியில். பசங்களுக்கு சுகருக்கு பதில் இது வந்து ரெப்ளிகேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினேன். ஏன்னா அதுவும் கொஞ்சம் இனிப்பாக தான் இருந்துச்சு. பட் டேட்ஸ் எப்படி சாப்பிடும் போது இருக்குமோ அதே மாதிரி தான் இருந்தது. பையன் பால் ஆற்றி கொடுத்தோன்னே குடிச்சிட்டான். பாப்பா கண்டுபிடிச்சா அது வேறு ஏதோ சேர்த்துருக்கம்மா, டேஸ்ட்டே வித்தியாசமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அவளை எப்படியோ சமாதானம் பண்ணி கொடுத்துக்குதாச்சு. இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் வந்து ஆப்பமும் தேங்காய் பால் அப்புறம் குருமா. இன்றைக்கி கொஞ்சம் காய் இருந்துச்சு, என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் போட்டு சோயா சங்க் எல்லாம் சேர்த்து குருமா பண்ணியாச்சு. தேங்காய் பால் குருமா வச்சு ஆப்பம் சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். எனக்கும் ரொம்ப பிடிக்கும். அதனால் எனக்கும் தேங்காய் பால் டெய்லி சேர்க்குறதுனால இன்றைக்கி ஆப்பமே சாப்பிட்டாச்சு. அப்புறம் மத்தியானம் வந்து வெள்ளை பூசணிக்காயில் இன்றைக்கி வந்து பருப்பு போட்டு கூட்டு பண்ணியிருந்தேன். இந்த கூட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். நல்ல சுடுசாதத்தில் நெய் விட்டு இந்த கூட்டு பெசன்ட் சாப்பிட்டாலே டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி முருங்கைக்கீரை துவையலும் பண்ணியிருந்தேன். குருமா வேறு பேலன்ஸ் இருந்துச்சு. இந்த 2 ரெசிபியுமே நான் அடுத்தடுத்து அப்லோட் பண்ணுறேன். மத்தியானம் லஞ்செலாம் முடிச்சுட்டு என் நாத்தனார் வீட்டுக்கு போகலாம், ஹஸ்பண்டோட அக்கா வீட்டுக்கு களக்காடு போகலான்னு சொல்லிட்டு மத்தியானம் அங்கே கிளம்பிட்டோம். நைட்டு வேறு அங்கே இருந்துட்டு அப்புறம் நைட்டு தான் வந்திருந்தோம். நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம்.